ஆளூர் ஷானவாஸ் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டில் வார் ரூம்னு வச்சுக்கிட்டு திருமாவளவனை தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு. அவர் ஏதோ திமுகலேயே ஏற்கனவே சேர்ந்துட்டா மாதிரி அந்த மாதிரி ஒரு தாக்கிட்டு இருக்காரு. பதிலுக்கு இப்போ திருமாவளவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது அடுத்த கட்டம் 2வது இல்லாமல் 3வது கட்ட நிர்வாகிகள்லாம் ஷானவாஸை ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் கொடுத்துருக்கு. அவர் கட்சியாக உண்மையிலேயே உழைச்சிருக்காரு. ஷானவாஸ் ஒன்றுமே பண்ணலை. அவர் திமுக ஏஜென்ட் மாதிரி இருந்தாருங்கிற அர்த்தத்தில் நான் மறைமுகமாக அப்படி பேசி அவர் இங்கே விசுவாசமாக இல்லைன்னு என்ன அர்த்தம், வேற எங்கேயோ விசுவாசமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பேசி ஒரு வழியாக அவர் இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம எம்பின்னு அங்கே உட்கார்ந்துருந்தோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இங்கே கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு, கட்சி கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இறங்கி வந்துட்டார். அது அவர் விசிகாவுடைய பொசிஷன் அப்படி இருக்கு. அவங்க ஃபேமிலியிலேருந்து வேற ஒரு ஆளை நிப்பாட்டி இருக்கு. அது அவங்க அக்கா, அவங்க மூத்த சகோதரி பானுமதி அம்மையார்னு இருந்தாங்க, இறந்து போனாங்க. அவங்களுடைய மகள் தான் அந்த மாலதி. சரி சரி. அதாவது அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஒரு 3 பேர், இப்போ 5 பேரில் திமுக சொன்ன 3 பேருக்கு கொடுக்கல, ஒரு 2 பேருக்கு கொடுத்துருக்காரு. வன்னியரசுக்கும் இன்னொருத்தருக்கும் சென்னை செல்வங்க கொடுத்துருக்காரு. அது தவிர பாக்கி பேர்லாம் இவருக்கு நேரடியாக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆளாக பார்த்து கொடுக்குறாரு. அதில் கொடுக்கும்போது அவங்க அக்கா பொண்ணு கொடுத்தாரு. அந்த பொண்ணு தான் ஏபிபியா இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. யார், அந்த அம்மா வழக்கறிஞர் மாலதி. இவர் தான் ஏபிபி போஸ்ட்டு ஏதோ ஒரு சேலத்துலேயே ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன், அதை எங்கேயோ வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதாவது தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறவங்களா இருக்கணும். நாளைக்கு நம்மளை அங்கே இருந்துக்கிட்டு திமுகவோட சேர்ந்துட்டு நம்மளை மிரட்டக்கூடாது, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தேர்வு எல்லாம் பண்ணியிருக்கார் போல இருக்கு.